வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு காலையில் நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். பேங்க்குக்கு போனப்போ ஒரு நடுத்தர வயதான ஒரு அம்மா கவுண்டரில் இருக்கிற அந்த பேங்கர்கிட்ட ரொம்ப நேரமாக ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அந்த கவுண்டரில் இருந்தவங்க அந்த அம்மா மதித்த மாதிரி தெரியல. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தடவை மட்டும் சொன்னார். சொல்லிவிட்டு கொஞ்சம் முகம் சுழிச்சார். எனக்கு மனசே பொறுக்கலை. ரொம்ப நேரமாக அந்த அம்மா போயிட்டு கவுண்டரில் இருக்கிறவர்கிட்ட கேள்வி கேட்குறதும் அவர் அவங்களுக்கு பதிலே சொல்லாமல் புறக்கணிக்கிறதும் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. சரினா அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், அப்போ உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா என்னோடய பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சிட்ருக்கா. அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு 3500 ரூபாய் நான் அனுப்பியிருந்தேன். அது இந்த ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நான் அனுப்பியிருந்தேன். எனக்கு சரியாக அனுப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ் கிட்ட கொடுத்து அதை அனுப்ப சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தெரியாமல் ஒரு நம்பரை மட்டும் மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போது அந்த பணம் என்னுடைய பொண்ணுக்கு போய் சேரலை. அதே மாதிரி எனக்குமே அந்த பணம் ரிட்டர்ன் வரலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதனால தான் 4-5 நாளாக பேங்க்குக்கு வரப்போக இருந்துகிட்ருக்கேன். இவங்களும் எங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏம்மா பார்த்து அனுப்பக்கூடாதா? இப்போ அந்த பணம் யாருக்குமே பயன்படாமல் இருக்கே. ஆக்சுவலாக உங்களுக்கு பேங்க்கில் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் எந்த பேங்க்கில் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனீங்களோ நீங்கள் அந்த பேங்க்கில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அவங்க டெஸ்டினேஷன் பேங்க்கில் போயிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரான்ச்சில் இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பேங்க்லேருந்து அனுப்பினீங்களோ அவங்கள நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கர்டைல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த அம்மா இந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே இவங்க இந்த மாதிரி கர்டைல் ஆகிட்டே இருக்கிறதா என்கிட்ட தகவல் சொன்னாங்க. ஆக்சுவலாக பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் கூட பாயும். இதுதான் வள்ளுவர் அன்றைக்கே கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாரே எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் இல்லாதவங்களை பார்த்தோன்னா ஏளனமாக பார்ப்பாங்க. ஆனால் அதுவே பொருள் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால், அதாவது செல்வம் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் உலகம் அவங்கள ரொம்ப உயர்த்தி வச்சு பார்க்குமா, அவங்கள நிறைய மரியாதை கொடுத்து கவனிக்குமா. ஆனால் இந்த அம்மா என்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க நடுத்தர வயசு, அப்படி ஒன்றும் பெரிய வசதி இருக்கிறவங்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு சடனாக மனசில் என்ன பட்டது அப்படின்னா, இவங்களும் ஒரு பணக்காரங்களாக இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருந்தா பேங்கர் உடனே அதை அட்டன் பண்ணி அவங்கள அந்த ப்ராப்ளம்லேருந்து ரிசால்வ் பண்ணி அனுப்பியிருப்பார் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு கான்ஃப்ளிக்டும் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, இந்த அம்மா கேள்வி கேட்டுகிட்டே இருந்த நேரம் வேறு ஒருத்தர் ஒரு பண்டல் ஆஃப் மணி எடுத்துகிட்டு கவுண்டரில் பே பண்ணுறதுக்காக நின்னார். அவரை பார்த்த உடனே அந்த கவுண்டரில் இருக்கிற ஒரு பேங்கர் ரொம்ப சிரிச்சிட்டே பதில் சொன்னார். சிரிச்சிட்டே அவர்கிட்ட பேசினார். பட் அதே முகம், அதே சிரிப்பு இந்த அம்மாட்ட மிஸ்ஸிங். அதுதான் எனக்கு இந்த திருக்குறளும் தோணுச்சு. இந்த பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்ற விஷயங்களும் எனக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாமளுமே இந்த மாதிரி ஃபோன்பே, ஜிபே இது எல்லாமே நாமளும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். எல்லா நேரமும் எல்லா நாளுமே நாமளும் கரெக்டாகவே இருப்போம்னு சொல்ல முடியாது இல்லையா. தவறுகள் என்றைக்குனாலும் எப்படினாலும் நடக்கலாம். மேபி நம்ம ஃபிங்கர் கூட மிஸ் ஆகி ஒரு நம்பர் மிஸ் பண்ணி வேற ஒரு நம்பரை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நமக்கு பிரச்சனை தானே. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்ட் பே பண்ணுறதுக்காக அவங்க ஹவுஸ் ஓனருக்கு அமௌண்ட் பே பண்ணாங்க. இட் வாஸ் அரௌண்ட் 5000. ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா அது வேறு யாருக்கோ போய் சேர்ந்துருச்சு. பட் அந்த வேறு யாரோ அதை ரிசீவ் பண்ணவர் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதமே ஆயிடுச்சு. அதுக்கு இடையில் அவங்க 2வது மாதத்துக்கான ரெண்ட்டே பே பண்ண வேண்டிய அந்த கட்டாயம் வந்துருச்சு. ஸோ அந்த 1.5 மாதம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார். அதுக்கப்புறமா பெரிய கஷ்டப்பட்டு அந்த பணமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விரக்தியாகி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருடைய நண்பர் மூலமாக ஒரு தீர்வு அவருக்கு கிடைச்சது. அந்த பணம் அவருக்கு திரும்ப வந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம்.
அப்போது ஒரு விரக்தியில் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், கர்டைல் ஆகிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம விட்டுருப்போம் இல்லையா. ஆனால் இனிமேல் வந்து நாம் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டால், நம்ம பணம் கட்டும் போதும் சரி, அதாவது நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது ஒரு நம்பரு மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னாலோ, இல்லை வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு போயிட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இனிமேல் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா npci.org.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா UPI கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற காலமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இன்கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் அல்லது இன்கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் வந்து அதை கெட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மீடியட்டாக இந்த ப்ராப்ளம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக சால்வ் ஆகும். இதை வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க யார் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமில் சிக்கினாலும் அவங்கள வந்து நாம் இந்த வழிமுறைகளை சொல்லி, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் பணம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, அவங்க பணம் வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நாம் வந்து காப்பாற்றி நம்மளையும் நாம் வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதோ நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாகவும் இருக்கணும். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.